தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. For whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world, even our faith. 1 John 5:4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Goes East Ministries சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு வாய்ப்பை கொடுத்த அருமையான தாமஸ் பாஸ்டர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சிந்தனைக்கென்று எடுக்கப்பட்ட ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்படுகிறது. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நீதிமான்களை தமக்காக தெரிந்து கொண்டார். துன்மார்க்கர்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் துன்மார்க்கர்களுடைய ஆலோசனை, துன்மார்க்கருடைய காரியங்கள், துன்மார்க்கருடைய சிந்தனைகள் எல்லாம் துன்மார்க்கமாக இருக்கின்றது. ஆனால் அப்படினாலே தேவன் இந்த உலகத்திலிருந்து நீதிமானாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீதிமானாய் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீதிமான்கள் மேல் வரும்படி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இந்த உலகத்தில் 2 விதமான கூட்டங்கள் உண்டு. ஒன்று துன்மார்க்கர், இன்னொன்று நீதிமான்கள். இந்த துன்மார்க்கரை குறித்து சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 1:4 சொல்லுகிறது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் இங்கு நாம் பார்க்கும்போது துன்மார்க்கனுடைய ஆலோசனையும் சரி, துன்மார்க்கனுடைய நினைவும் சரி எப்படி இருக்கிறதுன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே. ஏன்னா அவன் துன்மார்க்கமாய் சிந்திக்கிறவன், துன்மார்க்கமாய் ஓடுகிறவன், துன்மார்க்க காரியங்களை செய்கிறவன். ஆனால் அதே வசனம் சங்கீதம் 1:4 சொல்லுகிறது, அந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கை, துன்மார்க்குடைய நடத்தை, அந்த துன்மார்க்குடைய நினைவு அப்படி இருக்குன்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரோ அப்படி இராமல், எப்படின்னா நீதிமான்களை போல இல்லாமல்
அவருடைய வாழ்க்கை காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாள் என்று சொல்லி இங்கு வசனம் சொல்லுகிறது. அதே இது சங்கீதம் 1:6 சொல்லுகிறது, துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய வழி அழிந்து போகும். ஆனா இங்கு நீதிமான்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:8 வாசித்த போது, நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான். அதே நீதிமொழிகள் 11:9 சொல்லுகிறது, நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். வசனம் சொல்லுகிறது. உலகத்துல இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் நீதிமான்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம், அவருடைய சித்தம். அதற்காகவே தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில மனுஷனாய் இறங்கி வந்தார். மனுஷனாய் இறங்கி வந்து மனிதனை மீட்கும்படி தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பாவிகளாய் இருந்த நம்மை, துன்மார்க்கமாய் இருந்த நம்மை, துன்மார்க்கத்திலே அழிந்து போகிற நம்மை விடுவித்து, பாவத்திலிருந்து விடுவித்து, அக்கிரமத்திலிருந்து விடுவித்து, அநியாயத்திலிருந்து விடுவித்து தேவ நம்மை நீதிமானாய் தெரிந்து கொண்டார். நீதிமானாய் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் எங்கே வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக பட்டணங்களை பார்க்கிறோம், கிராமங்களை பார்க்கிறோம், தேசத்திலே பார்க்கிறோம். தேசத்திலே துன்மார்க்கர் இருக்கிறபடினாலே அநேக கொலைகள், கொள்ளைகள், களவுகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் நடக்கிறது. அதே இடத்துல தான் நீதிமானும் இருக்கிறான். நீதிமான் அவர்கள் ஜனங்களுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். நீதிமான் தன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறான். நீதிமான் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறான். நீதிமான் ஊழியத்தை தாங்குகிறான். நீதிமான் சபையை தாங்குகிறான். நீதிமான் கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறான். கர்த்தரை ஆராதிப்பதிலே சபைக்கு போகிறதிலே, தேவனுக்கென்று கொடுக்கிறதிலே இந்த நீதிமான் வித்தியாசமாய் காணப்படுகிறான். அதனால தான் இங்கு வேதம் சொல்லுகிறது, சோத்திரம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று சொல்லி. நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள். இன்றைக்கு அநேக மாந்திரவாதங்கள், அநேக பில்லி சூனியங்கள், அநேக மாய வித்தைகளை கொண்டு இந்த நீதிமான்களை என்ன செய்றாங்க? அழிக்க பார்க்கிறார்கள். ஜெபிக்கிறவர்களை அழிக்க பார்க்கிறார்கள். ஊழியக்காரர்களை அழிக்க பார்க்கிறார்கள். விசுவாசிகளை அழிக்க நினைக்கிறார்கள். ஆனா இங்கு வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கீழே போவதுக்கு அல்ல, தழைக்கும்படி இந்த உலகத்திலே நீதிமானாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் கர்த்தர் நீதிமானுடைய காரியங்களையும் அவருடைய வேலைகளையும் அவருடைய சிந்தைகளையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் இங்கே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமான்களுக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் எழும்பினாலும், நீதிமானுக்கு விரோதமாய் எத்தனை காரியங்களை செய்தாலும் அவனுடைய நீதிமானுடைய வேரோ அசையாது. ஏன் அப்படின்னா அந்த வேர் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள்ளாய் அந்த வேர் கொண்டபடினாலே அவனை ஒருவராலும் அசைக்க முடியாதபடி, நீதிமானுடைய வேரோ அசையாதபடி உறுதியாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள். அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். தேசத்தை குறித்தும், பட்டணத்தை குறித்தும், குடும்பங்களை குறித்தும், அநேக வாலிப பிள்ளைகளை குறித்தும், சிறு பிள்ளைகளை குறித்தும், அநேக ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்தும் அவன் கரிசனை உள்ளவனாய் இருக்கிறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். ஆனால் இதை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில் நடந்து
கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்புகளை, கர்த்தர் தமக்கு தந்த ஊழியங்களை, கர்த்தர் நமக்கு தந்த வேலைகளிலே நாம் சோத்திரம் எப்பொழுதும் நியாயமானவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். அதே நீதிமொழிகள் 12:21 சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அதே நீதிமொழிகள் 12:26 சொல்லுகிறது, நீதிமான் அயலானை பார்க்கிலும் அவன் மேன்மையுள்ளவன். அருமையான சோத்திரத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, சிறியவர்களே, வாலிப பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, இதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்றை வேறுதிரித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். துன்மார்க்குடைய நிலைகளை குறித்து பார்த்தோம். இங்கு நீதிமானுடைய நிலைகளை குறித்து பார்த்தோம். அதற்காகத்தான் ஆண்டவர் துன்மார்க்கனாய் இருந்த நம்மை, பாவிகளாய் இருந்த நம்மை, உலகத்தோடு வாழ்ந்திருந்த நம்மை அதிலிருந்து பிரித்தெடுத்து கர்த்தர் இன்றைக்கு நீதிமான்களாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறான். இதை கேட்கிற நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருந்தால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட சோத்திரம் உங்களை தேவனுடைய சபையில இணைத்து கொள்ளுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று கர்த்தருக்கென்று காத்திருங்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை உங்களுக்கும் எமக்கும் எனக்கும் அது வைத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நித்திய ஜீவனை சுதந்திரக் கொள்வதற்கான வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை, பச்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரையுமே நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீன நின்று பாராமல் அணைத்து கொண்டீரே.
உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. ஏழைகளின் பலனெல்லாம் நீர்தானையா, எளியவனுக்கு திடனெல்லாம் நீர்தானையா, சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கையெல்லாம் நீர்தானையா, திக்கற்ற பிள்ளைகளில் தகப்பன் நீரே, உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். திக்கற்ற பிள்ளைகளில் தகப்பன் நீரே, உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே, தகப்பரை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே, ஒரு தகப்பரை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா.